இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தொப்பை தான். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க ஒரு 5 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரவு உணவு, நைட்டு டின்னர் சாப்பிட்றது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு உடனே போய் தூங்குறத தவிர்க்கணும். சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கும் இடையில மினிமம் ஒரு 1 hour இல்லை 1.5 hours டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு உடனே போய் தூங்கணும்னா இன்சுலின், கார்டிசால், குளுக்கோஸ் இது போன்ற ஹார்மோன்லாம் பாதிக்கப்படும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக சேரும். அதனால் உடல் எடை அதிகமாக தான் ஆகுமே தவிர எடை குறையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. டெய்லி நம்ம சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய எடையை கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன், இப்போ மொபைல் ஃபோன் கையில் வச்சுருக்கோம், பேசும்போது உட்காந்து பேசாமல் சும்மா வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுனா கூட நடந்துக்கிட்டே பேசலாம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கை நம்மளே பார்க்கலாம். அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் ஏறி இறங்கலாம். இந்த மாதிரி டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை நம்ம நம்மளுடைய எக்ஸசைஸ், நம்மளோட உடற்பயிற்சியாக மாற்றிக்கும் போது வெயிட்டை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கம். நம்ம என்ன தான் கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டாலுமே, நல்லா உடற்பயிற்சி பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலுமே தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் நைட்டில் 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ நல்ல சாப்பாடு, அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி, அது கூட நம்மளுடைய தூக்கமும் கரெக்டாக இருக்கும்போது நம்மளுடைய எடையை பராமரிக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது வலிமைக்கான பயிற்சின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒர்க் அவுட்டில் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அதாவது சின்ன சின்ன வெயிட் வச்சு தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது, புஷ்அப்ஸ் பண்ணுறது, ஸ்குவாட் பண்ணுறது, லான்ச்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம தொப்பையை ஈஸியாக குறைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு. நம்ம என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது மாவு சத்து நிறைந்த உணவுகளை அளவாக பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி ஆப்டிமல் லெவலுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாவு சத்தை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலை பொறுத்து இதுக்கு முன்ன பின்ன மாறுபடும். ஸோ ஒரு கோச் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுமாரி நார் சத்து, கரைக்கூடிய நார் சத்துன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா சாலிபிள், இன்சாலிபிள்னு சொல்லுவாங்க. சாலிபிள் ஃபைபர் இருக்கிற மாதிரி காய்கறிகள், கீரைங்க, நட்ஸு இது மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும். அதுமாரி ஆயில், நீங்கள் எந்த சீதோசன நிலையில், எந்த அட்மாஸ்பியரில் இருக்கீங்களோ அங்கே என்ன மாதிரியான எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக இருக்கோ அது சார்ந்த எண்ணெய்களை நீங்கள் உணவுக்கு பயன்படுத்தும் போது உங்கள் உடம்புல கொழுப்பு சேர்றதை தடுக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான வேலை, நம்ம கரெக்டான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, தூக்கம், அது கூட நம்ம தேவையான தண்ணி, இது எல்லாமே எடுக்கும்போது நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் மூலமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டயட் பிளான் கொடுத்து உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.